சிம்புக்கு தனுஷ் தான் எதிரி. அவர் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் தான் போட்டியாளர். அந்த ப்ரமோ பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு நடுக்கமா இருக்கு. நான் இப்ப வீட்டுக்கு போக போறதில்ல, நேரா ஆஸ்பத்திரிக்கு தான் போக போறேன். இந்தியாவில்னு நினைக்கிறேன் ப்ரோமோ முதலாக வெளியிட்டிருக்காங்க. அந்த 5 நிமிஷம் ப்ரோமோ அப்படியே ஒரு ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்குது. என் தலைவன் எஸ்டிஆரை சிலம்பரசனை பார்க்கும்போது அப்படியே என்ன அறியாமலே ஒரு அழுகையாக வருது. அது ஏன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ உள்ள செலிப்ரேஷன். இப்போது நான் நேராக வீட்டுக்கு போக போகிறதில்ல. உண்மைதாங்க, நான் இப்போ வீட்டுக்கு போக போகிறதில்ல, நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் போக போகிறேன். ஏன்னா என்னோடய ஹார்ட் பீட்டு அவ்வளோ வேகமாக அடிக்குது. என்னோட பல்ஸ் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமாக நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எனக்கு ஒரு நர்வஸாக இருக்குது. தலையெல்லாம் சுற்றுது. நான் இந்த அரசன் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த அந்த ப்ரமோ பார்த்த உடனே என்னை அறியாமலே என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு நடுக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கமலா தேட்டருக்குள்ள 703 சீட்டு. அந்த 703 சீட்லையும் யாருமே உட்காராமல் நின்றுட்டே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? எந்த டைரக்டருமே எந்த ப்ரொடியூசருமே என்னை கண்டுக்கலைங்க. இந்த கமலா தேட்டர் ஓனரு அந்த ப்ரமோவில் என் ஃபோட்டோ போடுறாருங்க. என் ஃபோட்டோ போட்டு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் வழிய விடு அப்படின்னு ஒரு டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த கமலா தேட்டர் ஓனர் என்னை விட சின்ன பையன்தான். அந்த தம்பி அதை போட்டிருக்காருங்க. இதை விட பெருமை எனக்கு என்னங்க வேணும்? கோடிக்கணக்கில் படம் போட்டு ப்ரொடியூசர் டைரக்டரும் படம் எடுக்கிறாங்க. ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த இந்த அரசன் படத்தோட ப்ரமோ அப்போ என்ன என் தலைவனாக நினைக்கும் என் தலைவன் சிலம்பரசன் அவர்களுடைய அரசன் படத்தோட ப்ரமோ போடுறப்ப வெந்து தணிந்தது காடு அப்படின்னு என் ஃபோட்டோ போடுறாங்க, என் வாய்ஸ் போடுறாங்க. தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு அப்படின்னு போடுறாங்க. இப்போ சொல்கிறாங்க வெற்றிமாறன் படத்தில் இது வரைக்கும் நான் நடித்ததில்லை, இனிமேட்டு நடிப்பேனான்னு தெரியல. ஆனால் இந்த ப்ரமோ பார்க்குறப்ப நான் வெற்றிமாறன் சாரோட படத்தில் நடித்ததான் நினைக்கிறேன். அந்த அரசன் படத்தில் நடித்ததான் நினைக்கிறேன். வெற்றிமாறன் சாரு அவர் நேஷனல் அவார்டு வாங்கினவர். அந்த அவார்டை நான் தொட்டு பார்த்ததான் நினைக்கிறேன். எல்லாமே என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை தான் சேரும். தம்பி கமலா தேட்டர் ஓனர் தம்பி, உங்கள் பேர் தெரியல. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தம்பி. நீங்கள் கண்டிப்பாக என்னோட வயசில் சின்னவராக தான் இருப்பீங்க. என்னையும் மதித்து என் தலைவனுக்கு இந்த கூல் சுரேஷ் பெருமை சேர்க்கும் விதமாக என்னோட அந்த டைலாக் போட்டீங்கல்ல, என் வாய்ஸ் போட்டீங்கல்ல, ரொம்ப நன்றிடா தம்பி. இதுதான்டா நான் எதிர்பார்க்கறது. என் தலைவனுக்கு இதை விட பெருமை நான் என்னடா சேர்க்க முடியும்? கோடி கோடியாக போட்டு படம் எடுத்தாலும் இந்த கமலா தேட்டர் ஓனர் அந்த தம்பி என்னை எவ்வளோ பெருமை சேர்த்துருக்கா. தம்பி நீ நல்லா இருக்கணும்பா. அதே மாதிரி இந்த அரசன் படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் வட சென்னை அங்கே உள்ள மக்கள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி வசனத்தை பேசியிருக்கிறாரு. ஒரு புதுமையாக இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் வெற்றியாக இந்த படம் அமையும். அனிருத்து மியூசிக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் அருவாலை கையில் எடுத்துன்னு நடந்து வரும்போது அவ்வளவு வெறித்தனமான மியூசிக் போட்டிருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன் அனிருத் தம்பி, நீங்களும் என்னோட வயசில் சின்னவர் தான். என் தலைவன் எஸ்டிஆருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோவுமே அடுத்த ஹீரோவை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நீங்களா நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, சிம்புக்கு தனுஷ் தான் எதிரி, அவர் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவர் தான் போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் அவருடைய நண்பன் தனுஷ் அவர்களை ஒரு வார்த்தையில் சொல்றாரு, தனுஷ் அவர்களை நடிக்க வைங்க, அவர் நல்லா நடிப்பாரு அப்படின்னு சப்போர்ட் பண்றாருங்க. இதுதாங்க உண்மையான
நட்பு அப்படின்றது. நான் சொல்லும் போது கூட மைக்கு நழுவி போது பாத்தீங்களா? இது நழுவலங்க, பால் பால் பால்ல வந்து படம் நழுவி விழுதுங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் எப்பவுமே நண்பர்கள் தான். புரியுதுங்களா? இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு, என் தலைவன் எஸ்டிஆர்.